ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் ப்ளஸ் தமிழ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் யூடியூப்பில் இருக்க நியூ ஃபியூச்சர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வீடியோ க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வீடியோ போடும்போது காப்பிரைட்ஸ் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ காப்பிரைட் கிளைம் வந்தால் ப்ராப்ளம் இல்லை, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் தான் உங்களுடைய சேனலுக்கு ப்ராப்ளம். காப்பிரைட் கிளைம்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் மானிட்டைஸ் பண்ணும்போது உங்களுக்கு காப்பிரைட் கிளைமில் இருக்க வாட்ச் ஹவர்ஸ், அந்த வீடியோவோட வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, அதில் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸில் அந்த காப்பிரைட் வந்த வீடியோவோட வாட்ச் ஹவர்ஸ் மைனஸ் பண்ணிட்டு தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் வீடியோ போட்டு அந்த வீடியோ வைரல் ஆகி அது மூலயமா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக வந்திருக்கும். ஆனால் அந்த வீடியோவில் காப்பிரைட் கிளைம் அந்த வீடியோவுக்கு உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ காப்பிரைட் கிளைமை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே யூடியூப் ஸ்டுடியோவில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியலனா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்க வீடியோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்கள் சேனலில் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோவும் காமிக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் இருக்கிற வீடியோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற இடத்துல காப்பிரைட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே அந்த வீடியோவுக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கா இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ சேனலுக்கு இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. விசிபிலிட்டி பப்ளிக்கில் தான் இருக்குது. ஸோ விசிபிலிட்டி ஆகிட்டு தான் இருக்குது, பிளாக் பண்ணலை. அந்த வீடியோவை பிளாக் பண்ணலை. ஸோ இந்த காப்பிரைட் அந்த வீடியோவோட கீழே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த காப்பிரைட், அதாவது வீடியோவில் எந்த பார்ட்டில் காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவிலே பார்த்துக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ 0 to 27 அந்த அளவுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்க. அந்த போர்ஷனுக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மியூசிக்கு தான் காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. 0 to 27 செகண்ட் வரைக்கும் இருக்க மியூசிக்கு காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. இதில் நம்ம சரி பண்ண செலக்ட் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் சாங்கு, மியூட் சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மியூட் சாங் அப்படின்னு கொடுக்க போகிறேன். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண போகிறேன். மியூட் சாங் கிளிக் பண்ணிக்கோங்க. இது யூடியூப்பில் இருந்தே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மியூட் சாங் கொடுத்த உடனே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த செகண்ட்லேருந்து எந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் மியூட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நான் 0லேருந்து 29 செகண்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே நான் மியூட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ ஃபுல்லாகவே மியூட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மியூட் சாங் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நான் கண்டினியூ கொடுக்க போகிறேன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, மியூட் ஆல் சவுண்ட் வென் சாங் பிளேஸ், அதாவது ஃபுல்லாக பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் மியூட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் மியூட் சாங் ஒன்லி அப்படி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவில் இருக்க மொத்த சாங்குமே எனக்கு மியூட் ஆகிடும் இந்த ஆப்ஷன் கொடுத்த உடனே. இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் அந்த சாங்குக்கு பதிலாக வேறு சாங்கையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் கொடுத்துருக்க யூடியூப் மியூசிக் ஸ்டுடியோவில் கொடுத்துருக்க சாங்ஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆக்ஷன் ப்ளூ கலரில் இருந்துச்சு. நம்ம மியூட் பண்ணதுனால அது நார்மல் ஆகிடுச்சு. இப்போது ரீப்ளேஸ் சாங் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு யூடியூப் மியூசிக் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் மியூசிக்கை சர்ச் பண்ணி நீங்கள் அதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அங்கே மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மியூசிக்கை இதிலேருந்து சர்ச் பண்ணி அதை கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மியூட் பண்ண வீடியோ கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம காப்பிரைட் வந்த அந்த மியூசிக்கை மியூட் பண்ணாலும் சரி, ரீப்ளேஸ் பண்ணாலும் சரி, அந்த காப்பிரைட் வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ வந்து இதனால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அதுக்கப்புறம். இப்போ நம்ம வந்து அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அந்த காப்பிரைட் கிளைம் வந்து போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், காப்பிரைட் கிளைம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த வீடியோவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்து இல்லை. ஸோ நம்ம வந்து மியூட் பண்ணதுனால காப்பிரைட் கிளைம் வந்து போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே போல் இன்னொரு வீடியோவோட நாளைக்கு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.